ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த கொரியன் ட்ராமாவோட அடுத்த எபிசோட் வாய்ஸ் ஓவர் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இப்போ டாங்மின் சேமியோட உண்மையான ஐடென்டிட்டி கிம் யோங்ரான்னு கண்டுபிடிச்சிட்டான்ல. அவன் இப்போ அவளை கிம் யோங்ரான்னு கூப்பிட இவ்வளோ சாக்கா திரும்பி பார்க்குறான். ஆனால் அவள் சமாளிக்க பார்க்குறா. இங்கே யாரும் இல்லையே, நீங்கள் யார் அப்படி கூப்பிட்றீங்கன்ட்டு. ஆனால் டாங் கேட்குறான், நீங்கள் நடிக்கிறதுல ரொம்பவே மோசமாக இருக்கீங்க. நம்ம முதல்ல சேர்மனோட வீட்டில் பார்த்தோம்ல, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் இது வரைக்குமே உங்களை பின்னாடி இருந்தால் பார்த்துருக்கேன். ஆனால் நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் தான் கிம்யோங்கிறான்னு சொல்ல இவ அதுக்கப்புறம் இனி சமாளிக்க முடியாதுன்னு ஒத்துக்கிறா. ஆமாம், ஆனால் இதை நீங்கள் மறைக்கணும்னா நான் உங்களுக்கு எவ்வளோ பணம் தரணும்னு கேட்க டாங்மேன் கேட்குறான், எல்லாத்தையும் பணத்தை வச்சு கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? சில விஷயத்தெல்லாம் பணத்தால் வாங்க முடியாதுன்னு சொல்ல. ஆனால் கிம் அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் உறுதியாக இருக்கா. சரி, இப்போ பணம் வேணான்னா உங்களுக்கு வேற என்ன வேணும்? எது கொடுத்தா நீங்கள் அமைதியாக இருப்பீங்கன்னு கேட்குறா. ஆனால் டாங்மின் உறுதியாக சொல்கிறான், எனக்கு பணமும் தேவையில்லை, வேற எதுவுமே உங்கள் கிட்டேருந்து தேவையில்லை. பணம் மட்டுமே எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இல்லைன்னு சொல்ல. அப்போ கிம் கேட்குறா, ஆனால் உங்களுக்கு என்னோட வீக்னஸ் தெரிஞ்சிருச்சுன்ட்டு. ஆனால் டாங்மினும் உன்னோட உண்மையான ஐடென்டிட்டி தெரிஞ்சது வீக்னஸ்ன்னு நினைக்கிறியான்னு கேட்க அதுக்கு கிம் சொல்கிறான், ஆமாம், என்னை எப்போ எல்லாரும் பார்த்தாலும் என்னோட கதையை கேட்டுட்டு ஃபஸ்ட்டு என்னை பார்த்து பாவப்படுற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அந்த இடத்துல ஏதாவது ஒரு தப்பு நடந்து ஏதாவது ஒரு திருட்டு நடந்தால் அடுத்த நிமிஷமே என்ன தான் சந்தேகப்படுவாங்க. இப்போ நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் பூசேமியை பார்த்த விதமும் கிம்யோங்ரானை பார்த்த விதமும் ஒரே மாதிரியா இருக்குது. உங்கள் பார்வையில் மாற்ற தெரியலையான்னு கேட்க அப்போ டாங்மின் தான் சொல்ல வரான். ஆனால் அவன் அமைதியாயிட்டான். அதை ஒத்துக்கிற மாதிரி அவன் அமைதியாயிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறான், எனக்கு உங்கள் பணம் தேவையில்லை, என்கிட்ட இருக்க பணத்தை வச்சு நான் சந்தோஷமாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்கிருந்து நடந்து போக அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிவிட்டு கிம் கிட்ட திரும்பி சொல்கிறான், ஒருவேளை உன் ஐடென்டிட்டி தெரிஞ்சனால நீ இந்த ஊரை விட்டு வெளியே போகணும்னு நினச்சின்னா நீ காலையில் கிளம்பிப்போ, இப்போ நைட் ஆயிடுச்சு, இது சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் போக இவ கத்திட்டு இருக்கா, என்னால் இனி எங்கேயும் ஓட முடியாது, இதுக்கு மேலே நான் தப்பிச்சு போகிறக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் லீ கிட்ட இதை பற்றி கால் பண்ணி சொல்ல லீ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த வில்லியோட தம்பி விஷயத்து இதுக்காக தான் அவங்க வெளியவே சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் லீவோட மேட்ரில் ஒரு மேட்ராகவே இருக்காதுல்ல, அவரை வெளியே விட்டாங்க. இப்போ எல்லாரோட அட்டென்ஷனுமே வில்லியோட தம்பி கேஸ் மேலே தான் இருக்குது. ஸோ லீக்கு டாங்மினுக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிச்சுன்னு கேட்டோன்னா அவர் திட்டுறாரு, நீங்கள் ஏன் இப்படி கேர்லெஸ்ஸாக இருக்கீங்கன்ட்டு. ஆனால் இப்போ ஏதோ ஒரு பிளான் போட்டாகணும்ல. ஸோ டாங்மினோட வீக்னஸ் என்னன்னு பார்த்தா டாங்மினோட வீக்னஸ் அவன் பையன்தான். ஸோ அவனை வச்சு அதை மூவ் பண்ண பாருங்கன்ட்டு லீ சொல்ல அதை பற்றி தான் கிம் யோசிச்சு பார்த்துட்ருக்கா. இன்னொரு பக்கம் டாங்மினை காட்டினாங்கன்னா அவன் முழுக்க இதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கான். அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்க. அப்போ டாங்மினோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறான், சேமியோட ஃப்ரெண்ட் என்கிட்ட நல்லாவே பேசினாங்க, அவங்க சீக்கிரமே லவ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன்ட்டு அவன் சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்க. டாங்மின் அதை கேட்குற சூழ்நிலை இல்லை. சரி, ஓகே, ஆல் தி பெஸ்ட்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போயிடுறான். இன்னொரு பக்கம் சேமியை காட்டினாங்கன்னா அவளோட ஃப்ரெண்டு பேர் ஹைஜி என்ன பண்ணுறான்னா இவ கூட ரொம்ப கிளிஞ்சியாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் லீ சேர்மனோட வீட்டுக்கு போய் பார்க்க அங்கே பட்லரும் அந்த டிரைவரும் இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே இவன் ஃபர்ஸ்ட் பயந்துடுறான். அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு எங்களை இங்கேருந்து துரத்துறதுக்கு ரைட்ஸே இல்லை, ஏன்னா நாங்கள் கான்ட்ராக்ட் படி தான் இங்கே வேலை செஞ்சுட்ருக்கோம். ஸோ ஓனர் தவிர வேறு யாராலையும் எங்களை இந்த வீட்டை விட்டு துரத்த முடியாதுன்னு சொல்ல லீக் அந்த பாயிண்ட்லாம் ஆல்ரெடி தெரியும் தான். சரி, இருந்துட்டு போட்டுன்னு நினச்சி விட்டுறாரு. ஏன்னா இவங்க இங்கே வில்ல தேட தான் வந்திருக்காங்கன்ட்டு அவருக்குமே கெஸ் பண்ணிட்டாரு. இப்போ கிம் யோசிச்சு பார்த்துட்ருக்கா, ஆக்சுவலாக வில்லியோட தம்பியை மாட்டி விட்டாங்கல்ல, அந்த பிளானை கொடுத்ததே கிம்மு தான். பட் அந்த வில்லியோட தம்பி எது பண்ணாலும் வில்லிக்கிட்ட கேட்டு தான் பண்ணுவாள். அவளை கேட்காம இந்த மூமெண்ட் எப்படி எடுத்தான்னு பார்த்தா அது அவனோட பேராசை தூண்டும். ஸோ அவனோட பேராசை தூண்டி தான் கம்பெனியோட டீல்ஸ் எல்லாம் வெளிநாட்டுக்கு விற்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருப்பான் போல். அது எல்லாமே கிம்மோட பிளான் தான். இப்போ அதை யோசிச்சு பார்த்துட்ருக்க. அப்போ ஹைஜி என்ன பண்ணுறான்னா இவ கூட ரொம்ப கிளிஞ்சியாக பிஹேவ் பண்ணுறா. அதோட ரொம்ப அன்பாகவே பேசுகிறா. எங்கள் அப்பா அம்மா என்னோட எக்ஸு எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்க, அந்த மாதிரி நீ சொல்லாமல் கொள்ளாமல் என்னை விட்டு தயவு செஞ்சு போயிடாதன்ட்டு அவள் ரொம்ப அன்பாக பேசிகிட்டு இருக்கா. ஸோ இவ எதுவும் இவளை மாட்டி விட போகிற மாதிரி தெரியல. அதே சமயம் ஹைஜி என்ன சொல்கிறான்னா அந்த ஸ்ட்ராபெரி பாய் இருக்கான்ல, அவன் ரொம்ப நல்லவனாக இருக்கான். அவன் ஃபஸ்ட்டு கோல்டாக தான் தெரிஞ்சான், ஆனால் உனக்கு அவன் கரெக்டாக ஏற்றவனாக இருப்பான், உன்னை நல்லா பார்த்துப்பான்னு சொல்ல. அப்போ கிம் யோசிச்சு பார்த்தா வந்த கொஞ்ச நாள்லேயே இவத்தை கண்டுபிடிச்சிட்டாளான்ட்டு. ஏன்னா கிம்முக்குமே ஹீரோ மேலே ஓரளவு லவ் இருக்குதான். ஒரு சாஃப்ட் கார்னராட்ட அந்த லவ் இருக்குது. பட் அவளுக்கு நல்லாவே தெரியும் இது கண்டிப்பாக நடக்க போகிறது இல்லைன்ட்டு. இன்னொரு பக்கம் வில்லியோட தம்பி இந்த பிரச்சனை போயிட்டுருக்குல்ல, அதனால் அந்த ஊரை விட்டு போயிடலான்னு அவன் ஏர்போர்ட் போக கரெக்டாக சில ஆளுங்க வந்து அவனை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் வில்லியோட ஏற்பாடாக தான் இருக்கும் போல். இப்போ சேம் என்ன பண்ணுறான்னா அவள் டாங்மினை நம்பவே இல்லை. நீங்கள் வெளியில் சொல்ல மாட்டீங்களன்ட்டு அவள் டாங்மினே தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கா.
இப்போ ஃபார்மில் டாங்மேன் இருக்கப்ப அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், ஹைஜி நேற்று ட்ரிங்க் பண்ணும்போது உன்னை பற்றி எதாவது கேட்டுட்டு இருந்தாங்க, உன் ஒய்ஃப் எங்கே போயிட்டாங்கலாம் கேட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்ல டாங்மேனு கேட்குறான், அதுக்கு நீ என்ன பதில் சொன்னன்ட்டு. இவனும் சொல்கிறான், ஆக்சுவலாக டாங்மேனோட ஒய்ஃப் அவனை விட்டுட்டு போயிருப்பாங்க போல், வேற யாரையோ லவ் பண்ணிட்டு. ஸோ அதை பற்றிலாம் அவன் சொல்லிட்டு இருக்க. டாங்மேனுக்கு தான் கிம்மை பற்றின உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சுல. ஸோ சொல்கிறான், ஹைஜி மேலே நீ அவ்வளோக்கும் இன்ட்ரெஸ்ட் வச்சுக்காத, ஏன்னா எனக்கு என்னமோ அவங்க உன்னை லவ் பண்ணுவாங்கன்னு தோணலன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ அந்த இடத்துக்கு கிம் வந்துடுறா. டாங்மேன் ஷாக் ஆகிட்டான். ஆக்சுவலாக கிம் இவனை நம்பாம தான் இவன் கூடவே வந்திருப்பா. அப்போ டாங்மேனோட ஃப்ரெண்டு வேறு அங்கே இருக்கனால இவனால் எதுவும் கேட்க முடியல. இப்போ கம்பெனியில் காட்டினாங்கன்னா அங்கே இருக்க டேரக்டர்ஸ் எல்லாமே இந்த வில்லி தான் ஒரு மீட்டிங் கூப்பிட்ருப்பா. ஆனால் இப்போ அவன் அந்த இடத்துக்கு வரல. அப்போ அந்த டேரக்டர்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் பார்க்குன்னு ஒரு டேரக்டர் இருப்பார். அவர் தான் வந்து நியூட்ரலாக இருக்க மாதிரி, மற்றவங்களாம் ரொம்ப நெகட்டிவாக பேசுகிற மாதிரி ஆளுங்களாக தான் இருக்காங்க. ஸோ அவங்க வில்லியை பற்றியுமே நிறையா குறை சொல்லி பேசிட்டு அவங்க ஒவ்வொருத்தரோட சுயரூபத்தை காட்டி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இது எல்லாமே அந்த வில்லி அங்கே ஒரு பட்டன் கேமரா வச்சு எல்லாத்தையும் ஸ்பை பண்ணிட்டு தான் இருக்கா. ஸோ அவங்க என்னென்ன பேசுகிறாங்க, என்னென்ன பிளான் போடுறாங்க எல்லாமே இவளுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு இருக்கால, வில்லியோட தம்பி விஷயத்தை வெளியே சொன்னால, அவகிட்ட போய் பார்க்க அவ சொல்கிறா, என்னால் உங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸும் தர முடியாது, உங்கள் தம்பி பற்றின விஷயத்த யார் தந்தாங்க நான் சொல்ல மாட்டேன்னு சொல்ல. அப்போ இந்த வில்லி சொல்கிறா, நான் அதுக்காக இங்கே வரல, இந்த பென்ட்ரைவில் நிறைய பேரோட உண்மையான சுயரூபம் இருக்குது, அதை உங்களுக்கு கொடுக்க தான் வந்தேன்னு சொல்லிட்டு அந்த பென்ட்ரைவை கொடுத்துட்டு அவ போக இந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ அந்த டேரக்டர்ஸ் எல்லாம் வில்லிக்கு ஆப்போசிட்டாக இருக்கனால அவங்கள இப்படி வச்சு பிளாக் பண்ணலான்னு அவன் நினைக்கிறான். இன்னொரு பக்கம் வில்லியோட தம்பியை காட்டினாங்கன்னா அவனை ஒரு ரூம்குள்ளேயே அடைச்சி வச்சிருக்கா. அவன் கத்திட்டு இருக்கான் இதுலேருந்து வெளியே போக முடியலன்ட்டு. அதுக்கப்புறம் இவன் சில அடியாளுங்க வச்சிருப்பான்ல, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இவன் ஏதோ பிளான் போட்டுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சேமி டாங்மேனோட பையன்கிட்ட நல்ல விதமாக நடந்துட்டு இருக்கா. அவனுக்கும் சேமியை ரொம்பவே பிடிச்சிருச்சு. அப்போ ஹைஜி வந்து டாங்மேன் கிட்ட கேட்குறா, உங்கள் ஃபார்மில் ஏதாவது வேலை இருக்கா, அதை எனக்கு போட்டு தரீங்களான்ட்டு. ஆனால் அவன் ஃபார்மில் இன்னொரு ஆள்லாம் வேலைக்கு தேவையில்லை. அதனால் இவன் என்ன சொல்கிறான்னா, நீ எதுக்கு ஃபார்முக்கு வேலைக்கு போகிற, நம்ம ஸ்கூல்லேயே நீ பேலே டான்ஸ் சொல்லி கொடுவான்னு சொல்ல பிரின்சிபல் வந்து ஃபஸ்ட்டு ஒத்துக்கல. ஆனால் சேமி என்ன சொல்கிறான்னா, நான் உங்களுக்கு காசு தரேன், அதை வச்சு நீங்கள் இவளை ஹையர் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. ஆக்சுவலாக சேமிக்கு என்ன தோணுதுன்னா, டாங்மேனுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு, அதோட ஹைஜிக்கும் ஆல்ரெடி தன்னை பற்றின உண்மை தெரியும்ல, ஸோ அவளை தன் கண் பார்வையிலே வச்சுக்கலான்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்த பிரின்சிபல் கிட்ட சொல்ல அவங்க நேராக போய் டாங்மேனை தான் பார்க்குறாங்க. டாங்மேன் உனக்கு தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுலன்னு கேட்க டாங்மேன் கேட்குறாங்க, ஆமாம் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, அதுவும் இல்லாமல் சேமி உங்களுக்கு எதாவது பணம் கொடுத்தாங்களான்னு கேட்க இவங்க சொல்கிறாங்க, இல்லை அந்த மாதிரி பணம் கொடுத்து லஞ்சம் வாங்கியதும் நான் இது பண்ணல, அவங்க தான் ஃபஸ்ட்டு ஹெல்ப்னு கேட்டாங்க, அதனால தான் நான் பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சமாளிக்க பார்க்க இவங்களுக்கு தெரியுது நல்லாவே வியர்டாக பேசுகிறாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் சேமி ஸ்கூலுக்கு கிளம்போது கூட டாங்மேன் கூட தான் காரில் ஏறி போகிறா. அந்தளவுக்கு அவனுக்கு அவன் மேலே நம்பிக்கை இல்லை. அப்போ அவங்க காரில் போயிட்டு இருக்கும்போது டாங்மேன் கம்பெனி பற்றி விஷயம் தான் கேட்குறான். இப்போ தான் கம்பெனியில் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்குல்ல, அப்போ கம்பெனியோட ஷேர்ஸ்லாம் இறங்கிறாதான்னு கேட்க கிம்முக்குமே இந்த ஃபீல்டு புதுசு தான், அதுவும் இல்லாமல் அவன் மேக்ஸ்லலாம் அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை, அதனால் எனக்கே சரியாக தெரிலன்னு சொல்ல அதை கேட்டு டாங்மேனும் சிரிக்கிறான், நானும் மேக்ஸில் அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லைன்ட்டு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இப்போ ஒன்றா சிரிச்சுட்டு தான் பேசிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க பாண்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி தெரியுது. அப்படியே ஸ்கூலில் காட்டினாங்கன்னா பிரின்சிபல் ஹைஜி அப்பாயிண்ட் பண்ணும்ல, அதுக்காக ஹைஜி அங்கே வந்திருக்க. ரெண்டு பேருக்குமே உண்மை தெரியும். ஸோ இங்கே இன்டர்வியூலாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரின்சிபல் கேட்குறாங்க, உங்களுக்கு எவ்வளோ நாளாக இந்த உண்மை தெரியும்ன்ட்டு. அந்த மாதிரி கிம்மை பற்றி தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஏதோ குழந்தைங்க சத்தம் கேட்குதுன்னு பார்க்க போனால் அங்கே குழந்தைங்களாம் கிம்முக்கு பிரின்சஸ் கட்டை போட்டு விட்டுட்ருக்காங்க. அதை பார்த்து டாங்மேனே சிரிச்சுட்டு போகிறான். அதுக்கப்புறம் பிரின்சிபல் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ வெளியே ஏதோ சத்தம் என்னன்னு போய் பார்த்தா அந்த ஊருக்குள்ளே தான் ஒருத்தன் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான்ல, ஒரு லேண்ட்லார்டு. அவன் என்ன பண்ணிட்டானா, அங்கே அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துலேயும் அவன் இடம் தான் இருக்குது, அந்த இடத்துல கம்பி வேலி போட்டுட்ருக்கான். பட் குழந்தைங்க அங்கே இருக்கும்போது கம்பி வேலி போடுறது ஆபத்து தானே, அதனால் இவங்களாம் வந்து ஏன் போட்டுட்ருக்கீங்கன்னு பிரச்சனை பண்ணேன். அந்த ஆளுங்க நிறுத்துகிற மாதிரி தெரியல, நாங்கள் போடுவோன்னு சொல்கிறாங்க. அப்போ டாங்மேன் என்ன பண்ணுறான்னா அந்த கம்பி வேலையெல்லாம் அப்படியே பிரிக்க பார்க்குறான். அப்போ கரெக்டாக அந்த பிரச்சனை பண்ணவனும் அவனோட லாயரும் என்ட்ரு ஆகுறாங்க. இவங்க இப்படி பண்ணுறதெல்லாம் வீடியோ எடுத்துட்டாங்க. ஸோ எங்கள் இடத்துக்குள்ளே இவங்க அத்திப்பீறி நுழைஞ்சு ட்ரெஸ் பாசிங் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க. இப்போ சேர்மனோட வீட்டில் காட்டினாங்கன்னா அந்த பட்லர் லேடியும் டிரைவரும் வில்ல தான் தேடிட்டு இருக்காங்க. பட் இவங்க எங்கெல்லாம் தேடிட்டு இருக்காங்க, என்ன கோமாளித்தனம் பண்ணுறாங்கன்ட்டு எல்லாத்தையும் லீ அந்த சிசிடிவி மூலமாக பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். நீங்கள் எங்கே வேணால் தேடுங்க, கிடைக்க போகிறது இல்லைங்கிற மாதிரி. அப்போ லீக்கு ஃபோன் கால் வருது. யாருன்னா பிரின்சிபல் தான். ஸோ அவங்க இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இப்போ சேமியும் டாங்மேனையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு சொல்ல அப்போ லீ ஷாக்காயிடுறாங்க. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அவங்க கண்டிப்பாக பேக்ரவுண்ட் செக் பண்ணிட்டு தான் விசாரணை ஆரம்பிப்பாங்க. அப்போ சேமியோட பேக்ரவுண்ட் செக் பண்ணால் இவங்க பிளானே சொதப்பிடும்ல, அதனால் லீ அங்கேருந்து அவசர அவசரமாக கிளம்ப அப்போ வெளியே லீயோட காரை ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த வில்லியோட தம்பியும் அவனோட அடையாளங்களும் தான். அவங்களுக்கு டவுட் இருக்குது, இவன் எப்படியா
எப்படியாச்சும் கிம்மை பார்க்க போவான்ட்டு அதனால தான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கிம்மோட அம்மாவையும் கிம்மோட ஃப்ரெண்டையும் காட்டினாங்கன்னா அவங்க ஒரு லக்ஸுரியஸான இடத்துல தான் இருக்காங்க. கிம்மோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மற்ற அடியாளங்களெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. என் பொண்ணுக்கும் இந்த கம்பெனியில் பெரிய ஷேர் இருக்குது, ஸோ அவகிட்டே நிறைய காசு வரும்னு சொல்லி தான் எல்லாரையும் வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணும் வில்லி கொடுத்த டாக்குமெண்ட்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்க அதில் நிறைய டேரக்டர்ஸ் பற்றி பெரிய பெரிய நியூஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வெளியே வந்தால் அந்த டேரக்டர்ஸ்லாம் காலி. ஸோ அப்படி ஒரு ஆதாரம் இருக்க ரிப்போர்ட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அது நேர்மையாக வெளியே சொல்லணும் தான் நினைப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு வெளியே சொல்லணும்னு முடிவு பண்ணிடுறா. இன்னொரு பக்கம் அந்த வில்லியோட தம்பி ஆளுங்கள்லாம் லீயோ ஃபாலோ பண்ணிட்டு தான் போயிட்டுருக்காங்க. அதை லீயும் நோட் பண்ணிவிட்டு அவங்கள அப்படியே தசை திருப்பிட்டு போக பார்க்குறான். இன்னொரு பக்கம் சேமியை காட்டினாங்கன்னா சேமியும் டாங்மனியும் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பேக்ரவுண்ட் செக் பண்ணிவிட்டு விசாரணை ஆரம்பிக்க போகிறாங்க. அதில் வேறு அந்த பிரச்சனை பண்ணுறவன் அவங்க காமெடி பீஸாட்ட கத்திட்டு இருக்க அந்த போலீஸுக்குமே இவனை பற்றி தெரியும்ல, அதனால் அவங்களுமே இவனை கலாச்சிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவன் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அங்கே ஃபன் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இங்கே என்னென்ன நடக்குதுன்ட்டு பிரின்சிபல் அப்படியே லீக் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இதில் என்ன பிரச்சனைனா லீ இன்னும் 5 நிமிஷத்தில் வந்துடுவாங்க. ஆனால் அதுக்குள்ளே பேக்ரவுண்ட் செக் பண்ணிட்டா பெரிய பிரச்சனை ஆயிரும். ஸோ அது வரைக்கும் ஏதாவது சமாளிங்கன்னு சொல்லிட்டு லீ ஃபோன் கட் பண்ணேன். பிரின்சிபலுக்கு எப்படி சமாளிக்கிறது என்ன பண்ணுறதுனே தெரில, டைம் எப்படி நிறுத்தி வைக்கிறதுன்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்க. அப்போ ஹைஜி சொல்கிறான், அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நானே பார்த்துக்கிறேன்ட்டு. இப்போ சேமியை காட்டினாங்கன்னா சேமியோட ஐடி கார்டு கேட்டாங்க. அவள் அதை எடுத்து கொடுக்க போயிட்டா. அந்த போலீஸும் கையில் வாங்க போயிட்டாங்க. அப்போ கரெக்டாக ஹைஜி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஓடி வரா, என்னை காப்பாத்துங்கன்ட்டு. ஸோ அந்த பதட்டத்திலேயே இவங்க கார்டை வாங்காம போக சேமி உடனே கார்டை கொடுக்காம எடுத்து உள்ள வச்சுக்கிட்டா. அப்போ ஹைஜியும் என்னை எவனோ ஒருத்தர் துரத்திட்டு வந்தான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக ஆக்டிங் போட போலீஸ் எல்லாருமே நம்பிட்டாங்க. அதில் இந்த ஹைஜி என்ன சொல்கிறான்னா, என்னை துரத்திட்டு வந்தவனுக்கு பிளாக் கலரில் முடி இருக்கும், பிளாக் கலரில் கண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் மொக்கையே அடையாளம் சொல்லிட்டு இருக்க. அதை கேட்டு சேமியே சிரிக்கிறா. அப்பா கரெக்டாக லீ எங்க என்ட்ரி ஆயிடுறாரு. ஆனால் இங்கே லீ டீல் பண்ணுற விதம் ரொம்பவே நல்லாயிருக்கும். லீ இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு அந்த பிரச்சனைக்கு ஈஸியாக சொல்யூஷன் கொடுத்துட்றாங்க. ஆக்சுவலாக இவங்க அந்த ட்ரெஸ் பாஸ் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்கள்ல, அது ஏதோ இல்லீகலாட்ட சொல்லி நிறைய சட்டத்தோட பேர்லாம் சொல்லி இவங்க பிரச்சனையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டாங்க. அதோட அந்த கம்பி வேலி மூலமாக கிம்மோட ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கிழிஞ்சிருக்கும். ஸோ உங்களால் என் கிளைண்ட்டோட ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருச்சு, அதுக்கான காசையும் நீங்கள் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே மொத்தத்தையும் அந்த பிரச்சனை பண்ணுற மேலே தூக்கி போட்டு அசால்ட்டாக வெளியே வராரு. அங்கே இருக்க எல்லாருமே லீ திடுதுப்புன்னு ஊருக்கு வந்திருக்க பார்த்தோன்னே சாக்கில் இருப்பாங்க. ஆனால் அவன் பாட்டுக்கு டக்குன்னு பிரச்சனை ஒன்றுமில்லாமல் பண்ணிட்டு வெளியே போயிட்டான். அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் ஏதோ மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் சப்மிட் பண்ணும் போல். ஸோ அதுக்காக லீ டாங்மென் சேமியெல்லாம் டவுனுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் வில்லியை காட்டினாங்கன்னா அவள் ஒரு ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணியிருக்கா. அதில் போய் சுச்சுவேஷனே ரொம்ப பேடாக இருக்க மாதிரி சொல்கிறா. எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, எங்கள் அப்பாவும் ரீசெண்டாக தன்னை சூட் பண்ணி இறந்துட்டாரு, என் தம்பி அவனுக்கு இப்போ இந்த கம்பெனியோட மொத்த பொறுப்பு வந்ததில்ல, அவன் டிப்ரெஷன் ஆகி அவன் சூசைட் அட்டம் பண்ணிக்கிட்டான், இப்போ என் தம்பி ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறா. எங்களால் ஏதாவது பிரச்சனை நடந்திருந்தா அது எல்லாத்துக்கும் மன்னிச்சிருங்க, ஏன்னா இவள் தம்பி பண்ண தப்ப அவள் மறைக்கணும்ல, அதுக்காக அவள் இப்படி ஒரு கதை ரெடி பண்ணி சொல்லிட்டு இருக்க. அவன் தம்பி ரூம்ல அடைச்சி வச்சிருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அவன் தான் சேமியை தேடி போயிருக்கான்ல. அதுக்கப்புறம் இவ சொல்கிறா, இனி இந்த கம்பெனிக்கு என்னால் முடிஞ்ச முழு உழைப்பையும் தருவேன், என்னை எல்லாரும் நம்புங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லவளாட பேசிட்டு அவள் கிளம்புறா. ஆனால் கிளம்பும் போது அவள் லைட்டாக வில்லத்தனமாக சிரிக்கிறத இந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு பார்க்குறா. இன்னொரு பக்கம் வில்லியோட தம்பி ஆளுங்களெல்லாம் காட்டினா அவங்க நியர்பை டவுனுக்கு வந்துட்டாங்க. ஆனால் லீ தான் அவங்களை ஏமாற்றிட்டு போயிட்டாங்கல்ல. ஸோ அவர் எந்த ஊருக்கு போயிருக்கான்னு இவங்களுக்கு தெரியல. ஸோ அந்த பக்கத்தில் தேடிட்டு இருக்க. ஆக்சுவலாக டவுனுக்கு தானே லீ சேமி மிங்கெலாம் வந்திருப்பாங்க. அவங்க 3 பேரையும் இந்த வில்லனோட ஆளுங்க பார்த்துட்டாங்க. ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்க. டாங்மீனும் சேமியும் அதை பற்றி கண்டுக்காமல் அவங்க பாட்டு காரில் போயிட்டுருக்காங்க. இவங்க ஃபாலோ பண்ணி வர்றது அவங்களுக்கு தெரியல. லீயுமே அங்கேருந்து கிளம்பிட்டாரு. டாங்மீனும் சேமியும் இவங்களை கவனிக்காமல் அவங்க மூச்சங்கே வந்துட்டாங்க. அப்போ சேமி சூப்பர் மார்க்கெட் போகணுன்னு சொல்ல டாங்மீனும் அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ இவ சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போய் பொருள் தேடிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக அந்த ஆளுங்க வரதை அவள் பார்த்துட்டா. ஸோ இவ போய் ஒளிஞ்சுக்கிறா. பட் அந்த ஆளுங்க கரெக்டாக சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க. அங்கே இருக்க அந்த லேடி இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட இவன் ஃபோட்டோவை காட்டி கேட்க அவங்களுக்கு தெரியுது ஏதோ தப்பாக இருக்குன்ட்டு. ஆனால் என்ன பண்ணுறாங்க, சேமியை காப்பாற்ற பார்க்குறாங்க. இல்லை எனக்கு இவங்க யாருன்னே தெரியாதுன்னு சொல்ல, ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அடித்து கேட்டுட்ருக்க. சேமிக்கு இது பிடிக்கல. அந்த பொண்ணை இவங்க ஹர்ட் பண்ணிடுவாங்கன்ட்டு அவள் வாலண்டியரே வந்து நிற்கிறா.
சோனு நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்ல அவங்கள இவ்வளோ துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவ தான் ஆல்ரெடி பாடி கார்டு ஆச்சு. பயங்கரமாக அவங்களெல்லாம் அடிச்சு போட்டு எஸ்கேப் ஆகிட்டு இருக்கா. அந்த பொண்ணு டாங்மனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறா இப்படி சேமி யாரோ துரத்திட்டு போயிட்டு இருக்காங்கன்ட்டு. அதுக்கப்புறம் டாங்மனும் கரெக்டாக வந்து சேமி ஒரு இடத்துல பிக்கப் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் இங்கே பெரிய சேசிங் சீனே போயிட்டு இருக்கு. சூப்பராக இருக்கும் இது. அந்த அடியாளுங்க துரத்திட்டு போயிட்டு இருந்தாலும் டாங்மின் சூப்பராக சேஸ் பண்ணி போயிட்டு இருக்கான். ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்க மாட்டிக்கிறாங்க. அப்பையும் டாங்மின் சேமியை காப்பாற்றிட்டு அவன் சண்டை போட்டுட்டு இருக்கான். பட் சேமி இன்னொரு பக்கம் அவள் ஆல்ரெடி பாடி கார்டுனால அவளுமே விட்டு கொடுக்காம நல்லா சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்போ அந்த வில்லனும் அந்த அடியாள் கட்ட சேமியை கொலை பண்ண சொல்ல அவன் கேட்குறான் எனக்கு 1 மில்லியன் எல்லாம் பத்தாது, 2 மில்லியன் தான் நான் கொலை பண்ணுறேன்னு சொல்ல இவன் ஓகே சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவன் சேமியை கொலை பண்ண போக அப்பையும் டாங்மின் வந்து தடுக்கிறான். ஸோ அவன் தடுத்துட்டு இருக்கும்போது டாங்மினோட கையிலையும் அந்த கத்தி பட்டுருது. அதுக்கப்புறம் அந்த வில்லன் கோவமா மறுபடியும் சேமியை அட்டாக் பண்ணலான்னு வர அப்போ தூரத்தில் போலீஸ் சவுண்ட் கேட்குது. அதை பார்த்தோன்னா ஆளுக்கு ஒவ்வொரு கார் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. வில்லன் ஒரு பக்கம் ஒரு காரில் போயிட்டான், டாங்மினும் சேமி இன்னொரு காரில் போகிறாங்க. அந்த அடியாளுங்களை வேற கார் எடுத்து வேற ரூட்டில் போயிட்டாங்க. ஸோ எல்லாரும் போலீஸுக்கு பயந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆக இப்போ கிங் டாங்மின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா என்னை மன்னிச்சிருங்க, என்னால் மற்றவங்களுக்கு காயமாகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ என்னோட ஐடென்டிட்டி தெரிய வரனால உங்கள் ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் ஆபத்து வந்துடும் போல், நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன்னு சொல்ல அப்போ டாங்மின் என்ன பண்ணுறான்னா அவன் வண்டியை திருப்பிட்டு வேற ஏதாவது இடத்துக்கு போகிறான். இன்னொரு பக்கம் வில்லியோட தம்பியை காட்டினாங்கன்னா அவன் பயங்கர டென்ஷன் ஆகிட்டான். இப்படி சேமியை கையில் கிடச்சி விட்டான்ல அந்த இதுலேயே அவன் ஏதோ மாத்திரையாட்டு எடுக்கிறான். அது ட்ரக்ஸாக என்னன்னு தெரில. பட் அது கீழே விழுந்துருச்சா அதை இவன் எடுக்க ட்ரை பண்ணிட்டு டிரைவ் பண்ண ஒரு மரத்தில் போய் மோதி அவன் அப்படியே அங்கே மயங்கிடுறான். இப்போ டாங்மின் சேமியை ஒரு பீச் ஆட்டு இருக்க இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான். அவன் சொல்கிறான் எங்கள் மூச்சங்க பொறுத்த வரைக்கும் இதுதான் எங்களுக்கு மால்டீவ்ஸு, அப்படி தான் நான் நினச்சிப்பேன். எனக்கு என்ன ஆனாலும் இந்த இடத்துக்கு வரும்போது என் பிரச்சனையெல்லாம் போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். உங்களுக்கும் இது பிடிக்கும்னு சொல்ல அப்போ சேமி கேட்குறா எதுக்காக இவ்வளோ ட்ரை பண்ணுறீங்கன்ட்டு. ஆனால் டாங்மின் கேட்குறான் உண்மையை இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் போகிறீங்களா? நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள் ஐடென்டிட்டி சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்கீங்க. பட் இது எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ போகிறேன்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. நீங்கள் சேமியாக இந்த ஊர்லேயே இருங்க. என் பையனுக்கும் உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு. எப்பயுமே உங்களுக்கு இருக்க கவலை உங்களோட வீக்னஸ்ன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்கல்ல, ஆனால் நான் உங்களை பார்த்துப்பேன். உங்கள் கவலையெல்லாம் உங்களுக்கு வீக்னஸாக இல்லாத அளவுக்கு நான் உங்களை பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்ல கிம்முக்கு இவன் பேசுறதெல்லாம் ஆறுதலாக தான் இருக்குது. ஆனாலும் அவள் கேட்குறா நீங்கள் பேசுகிறத நான் எப்படி நம்புறது, நீங்கள் என்னை ப்ரொடெக்ட் பண்ணுன்னு கேட்க அப்போ டாங்மின் சிரிச்சுட்டே கேட்குறான் ஏங்க அதுக்காக நான் கான்ட்ராக்டாக போட்டு தர முடியும், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு டாங்மின் நடக்க கிம் அவனையே தான் பார்த்துட்டு இருக்கா. ஸோ டாங்மின் இருக்க வரைக்கும் கிம்முக்கு கண்டிப்பாக எந்த ஆபத்தும் வராது போல். ஸோ கிம் இப்போ பார்க்கறதுலே தெரியுது அவளுக்கு டாங்மினை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல். இன்னொரு பக்கம் கிம்மோட அம்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துக்கு வில்லி வரா. ஆக்சுவலாக அவளோட தம்பி இவளை பிடிச்சி வச்சிருக்கிறது எல்லா விஷயமே இவளுக்கு ஆல்ரெடி தெரியும் போல். தெரிஞ்சுட்டே தான் அமைதியாக இருந்திருக்கா. இப்போ அவள் கிம்மோட அம்மா கிட்ட வந்து பேச அவங்க தான் ஆல்ரெடி ஆட்டிடியூடாக பேசுவாங்கல்ல, இவளோட சுயரூபம் தெரியாமல் அவங்க ரொம்ப திமிராக பேசிகிட்டு இருக்க. அப்போ இவ சொல்கிறா வில்லியாவை அசிஸ்டன்ட் கிட்ட சொல்கிறா லீக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், ஒருவேளை கிம் இங்கே வரலனா நான் கிம்மோட அம்மாவை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லுங்கன்னு சொல்ல அப்போ கிம்மோட அம்மா இவ்வளோ சாக்காக பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளோ வில்லத்தனமாக சிரிக்க இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த ட்ராமா எப்படி இருக்குது நல்லா இருக்கான்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.